தளபதி விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்னு அவருடைய கட்சி பேரை அறிவித்து கிட்டத்தட்ட 1½ வருடங்கள் ஆகப்போகுது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட 1ஆம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியுடைய பொதுக்குழு கூட்டமுமே நடந்தது. கட்சி வேலைகள் அனைத்துமே படு ஜோராக போய்க் கொண்டிருக்க இந்த வேளையில பார்த்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய படங்களை பற்றிய ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது கொஞ்ச நாட்கள் சினிமா, கொஞ்ச நாட்கள் கட்சி வேலைகள் அப்படின்னு 2 சைடுலுமே நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்த கையோடு முழுநேர அரசியல்ல இறங்க போவதாக சொல்லியிருந்தாரு. சோ அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. அதாவது இவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தான் இவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இந்த படத்தையுமே தாண்டி தளபதி விஜய் அவர்கள் மற்றும் ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. அந்த படம் நம்ம அட்லி இயக்கத்துல உருவாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. அட்லி, அல்லு அர்ஜுன் சோ இவங்களுடைய காம்போல ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இதற்கான அறிவிப்பு கூட அண்மையில வெளியாச்சு. இதற்கிடையில நம்ம அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்காராம். மீட் பண்ணது மட்டுமல்லாமல் ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய ஒரு படத்துடைய ஸ்டோரிய சொல்லிருக்காரு. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வெறும் 60 நாட்கள் தான் கால் ஷீட் இருக்கும். சோ அதற்குள்ளாரையே நம்ம அட்லி அவர்கள் இந்த படத்தை எடுத்து முடித்து விடுவார் அப்படின்னு ப்ராமிஸுமே பண்ணிருக்காரு. ஆகையால தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு படம் நடிக்க இருக்கார் அப்படின்ற தகவல் அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக அமைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.